தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உங்கள் ராசிக்கு அதிபதியாக குரு வரக்கூடிய காரணத்தினால ஒரு ஆசிரியர்களைப் போல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ஆலோசனையை மற்றவங்க கேட்குறப்போ ஒரு பொறுப்பற்றத்தனமாக ஒரு அலட்சியமாக இருந்தாலும், ஆனால் அதை அவங்க செயல்படுத்துகிறப்போ நிச்சயமாக உங்களை நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சார், நீங்கள் சொல்லி தான் நடந்துச்சு, உங்கள் வார்த்தையாக கேட்டு தான் நான் செஞ்சேன், இது கரெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார் அப்படின்றப்போ அதில் கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே முதலீடுகளை போட்டு இது எப்படா விற்கும், எப்படா இதுக்கான அசலை எடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இது அசல் மட்டும் இல்லை, ஒரு லாபத்தோடையே நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்துல ஒரு உச்சத்தில் இருக்கார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் சரி, உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார், இது பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. 12ஆம் இடத்துல செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியும் 8ஆம் இடத்துல. ஸோ சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகுவோட ஒரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க, ஐடி ஃபீல்டில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் அவங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் மன ரீதியாக அல்லது பண ரீதியாக ஒரு சிலருக்கு உங்களுக்கோ அல்லது தாயாருக்கோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஸோ இந்த ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 3-4 தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 3-4 தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 3-4 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 5-6 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 5-6 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 5-6 தேதிகளில் பிறந்தவங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை ஃபேஸ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.